ஈரானுடனான போர் நிறுத்த உடன்படிக்கை முடிந்து விட்டது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் நான் தொடர்ந்து ஈடுபடுவேன். பெல்ஜியத்தினுடைய பிரதமர் வேவர் சொல்றாரு, நீங்கள் யாரையாவது எந்த நாட்டையாவது நீங்கள் தாக்குவா என்று தாக்குவீர்கள், நாங்கள் என்ன முட்டாள்கள் போல உங்களை பின்தொடர வேண்டுமா? அதாவது பல இராணுவ தளங்களின் மீது தன்னுடைய ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்கி கொண்டிருக்கிறது. ஈரான் வளைகுடா நாடுகளின் மீது கடுமையாக தாக்குகிறது என்று, அதுவும் பொய். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்னைக்கு சர்வதேச செய்திகளை சில விஷயங்களை பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பற்றி முதல்ல நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். வடிவேலாக மாறிய நம்முடைய திரைப்பட நடிகர் தான், வேற யாரும் இல்லை. வடிவேலாக மாறிய டொனால்டு ட்ரம்ப், அவரை பற்றி தான் இன்றைக்கு. அமெரிக்க அதிபர் இவ்வாறு அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார் தெரியுமா? ஈரானுடனான போர் நிறுத்த உடன்படிக்கை முடிந்து விட்டது. ஆனால் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் நான் தொடர்ந்து ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை எப்படி எடுத்துக்கிடுறது? பேச்சுவார்த்தை, அந்த போர் நிறுத்த நடவடிக்கையை முறிஞ்சு வச்சு இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குண்டு போடுவோம் அப்படிங்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தையை நான் நடத்துவேன் அப்படிங்கிறார். வருவேன் ஆனால் வரமாட்டேன் அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அடுத்த செய்தி, பெல்ஜிய நாட்டு பிரதம மந்திரி பேர் வேவர் ட்ரம்ப்புக்கு ஏற்ற ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மூணாவது நாடு, முதல் நாடு ட்ரம்ப்புக்கு சரியான அடி கொடுத்தது ஸ்பெயின், ரெண்டாவது இத்தாலி, இன்று அந்த வரிசையில் பெல்ஜியமும் சேர்ந்திருக்கு. அதனுடைய பிரதமர் வேவர். ட்ரம்ப் சொல்றாரு, நேட்டோ ஒரு பயனில்லாத அமைப்பு. ரஷ்யாவுக்கு எதிராக, சீனாவுக்கு எதிராக, அதாவது கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு எதிராக முதலாளித்துவ நாடுகளையெல்லாம், ஐரோப்பிய நாடுகளையெல்லாம் ஒன்றிணைத்து கொண்டு இது நாள் வரை மிகப்பெரிய கூட்டமைப்பாக இருந்த அந்த நேட்டோ இனி பயனில்லா என்று ஒரு அறிவிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நான் கேட்ட பொழுது அவர்கள் எந்த விதமான உதவியையும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். என்ன உதவினா, ஈரானுக்கு இவர் கேட்டார்ல, ஈரானை பற்றி, நாங்கள் குண்டு போடும் போது அந்த இடங்களை கொடுங்க, அந்த இடங்களில் எங்களுடைய ஏரோப்ளேன் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதற்காகத்தான் சொல்றாரு. அப்போ பெல்ஜியத்தினுடைய பிரதமர் வேவர் சொல்றாரு, நீங்கள் யாரையாவது எந்த நாட்டையாவது நீங்கள் தாக்குவா என்று தாக்குவீர்கள், நாங்கள் என்ன முட்டாள்கள் போல உங்களை பின்தொடர வேண்டுமா? வாய்ப்பில்லை ராஜா. அதற்காக இந்த நேட்டோ அமைக்கப்படவில்லை. உங்களுடைய கோரிக்கை நியாயமற்றது. எங்களோடு கலந்து பேசி இருக்க வேண்டும். ஆனால் தன்னிச்சையாக நீங்கள் செய்கின்ற செய்திக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். மற்றொரு முதுகெலும்புள்ள பிரதமர் பெல்ஜியத்தின் வேவர், வாழ்த்துவோம் அவரை. அடுத்து, ஈரானையும் ரஷ்யாவையும் மற்றும் சீனாவையும் இணைக்கக்கூடிய ஒரு ரயில் லிங்க் போட்டிருக்கிறாங்க ஈரான்ல இருந்து. அந்த ரயில் லிங்க் மிக முக்கியமானது. அந்த ரயில் லிங்க் மேல, தண்டவாளத்து மேல அமெரிக்கா 2 நாட்களுக்கு முன்னால் குண்டு வீசி அதில் உள்ள பாலத்தை தகர்த்திருக்கிறது என்ற செய்தி. அப்போ இது எவ்வளவு முக்கியத்துவம்னு சொன்னா, ஈரானுடைய எண்ணெய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத வகையிலே அமெரிக்காவினுடைய கப்பற்படை சூழ்ந்திருக்கும் பொழுது, இந்த ஹோர்முஸ் அந்த நீரிணையை தாண்டி இவர்களுக்கு ஒரே வழி சீனா போட்டு கொடுத்தது. இந்த தண்டவாளத்தை இவர்கள் ஆசிய நாடுகளுடன், ரஷ்யாவுடன், சீனாவுடன் தங்களுடைய எண்ணெயை விற்பதற்காக கடந்த நவம்பரிலிருந்து இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய அந்த இணைப்பை
அமெரிக்கா குண்டு வீசி தகர்த்திருக்கிறது என்பது ஒரு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் கருதப்படுகிறது. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி பாருங்க, ஈரானுடைய தென்மேற்கு பிராந்தியத்தில் உள்ள லொரஸ்டான் ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உள்ள போல்டோக்தார் அப்படிங்கிற பெட்ரோ கெமிக்கல் ரிஃபைனரி ஒன்று இருக்கு. அந்த ரிஃபைனரி என்ன நடந்ததுன்னு தெரியல, குண்டு வீசுறாங்களா, மர்மமான முறையில் மிகப்பெரிய அளவிற்கு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த செய்தி, அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது மிக மலிவான தங்களுடைய ட்ரோன்களை வைத்து மிக புத்திசாலித்தனமாக அற்புதமாக அமெரிக்காவினுடைய அந்த வளைகுடா நாடுகளில் உள்ள அந்த எல்லா பஹ்ரைனா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், எல்லா நாடுகளின் மீதும் வான் பரப்பை ஈரானுடைய அந்த மலிவான ட்ரோன்கள் ஆக்கிரமித்து கொண்டு அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய விலை மதிப்பற்ற மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள ராக்கெட்டுகளை வீசி தங்களுடைய அந்த என்ன சொல்றது காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய ஆயுதங்களை என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்று இன்னும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. சில இடங்களில் அவர்கள் அந்த அந்த கதிர்களை வைத்து அவர்கள் அளிக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அது பரவலாக்கப்படவில்லை என்ற செய்தி. மற்றும் ஒரு செய்தி, இஸ்ரேல் மீது கடும் தாக்குதலை ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக, அதாவது பல இராணுவ தளங்களின் மீது தன்னுடைய ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்கி கொண்டிருக்கிறது. ஈரான், அதாவது இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவீவ் எரிந்து கொண்டிருக்கிறது. பல முக்கிய கட்டடங்கள் தகர்க்கப்பட்டன. இதுல வந்த செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னா, பல உயர் இராணுவ அதிகாரிகள், இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த செய்தி உங்களுக்கு தொடர்ந்து 2-3 படங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், அதை பாருங்கள். இன்னொரு செய்தியில டெல் அவீவ் பற்றி எரியக்கூடிய காட்சியை கூட நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு செய்தி, ஈரானுடைய அந்த ஏவுகணை தாக்குதல்ல இஸ்ரேலில் உள்ள அந்த கேஸ் சிஸ்டம், எரிவாயு குழாய்கள் இருக்கு, அதனுடைய மிகப்பெரிய சிஸ்டம் மேல அடிச்சு டெஸ்ட்ராய் பண்ணி அது பூரா எரிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. இஸ்ரேலை கிட்டத்தட்ட முட்டங்கால் போடக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது அடித்த பதிலடிக்காக இன்றைக்கு அவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள். முகத்தில் பேயறைந்தார் போல இஸ்ரேல் இருக்கிறது. இன்னொரு செய்தி, இது பற்றி செய்திகள்லாம் நம்ம ஹிந்துல இப்பதான் முதல் தடையா போட்டிருக்கான். எப்படி போட்டிருக்கான் அதையும் உங்களுக்கு போடுறேன். ஈரான் வளைகுடா நாடுகளின் மீது கடுமையாக தாக்குகிறது என்று. அதுவும் பொய். எப்படி பொய்? வளைகுடா நாடுகளின் மீது அல்ல, வளைகுடா நாடுகளின் மீது உள்ள அமெரிக்க தளங்கள் மீது. எவ்வளவு ஒரு ஆளும் வர்க்கங்களுக்கு இடையே ஒரு ஒரு நெருக்கம் பார்த்தீங்களா? சரி, போட்டும் அந்த செய்தி. அடுத்து இன்னொரு ஒரு செய்தி பாருங்க. ஈரானுக்கு சொந்தமான கார்க்கு தீவில் இறங்குவதற்கு அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் சோல்ஜர்ஸ், மெரைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதில் அவர்களை பூரா கைது செய்து பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ஸ், போர்க்கைதிகளாக ஈரான் கொண்டு சென்றிருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து பத்திரிகையில், ஹிந்து பத்திரிகையில் இருந்திருக்கு, முஜ்தபா கொமேனி இன்றைக்குள்ள மத தலைவர், அவர் ஏற்கனவே கொல்லப்பட்ட பிப்ரவரி 28 அன்று கொல்லப்பட்ட அலி கொமேனியினுடைய மகன். அவர் சொல்றாரு, முந்தைய மத தலைவரும் என்னுடைய தகப்பனுமான அலி கொமேனியை கொன்றவர்களை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன். நாங்கள் ஒரு சில பெயர்களினுடைய அந்த நபர்களுடைய பெயர்களை பதிவு செய்து வைத்திருக்கிறோம், அவர்கள் நிச்சயமாக பழிவாங்கப்படுவார்கள் என்ற செய்தியை அவர் சொன்னதை இன்றைக்கு ஆங்கில இந்து பத்திரிகைகள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியுடன்
இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.